அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜ் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எக்ஸலண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 411 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பாஸ்டன் டைனமிக் கம்பெனி வந்து அவங்களுடைய டான்சிங் ரோபோட்ஸுடைய ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசரில் டான்சிங் ரோபோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஏஐ ஸ்கில்ல இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் மெஷின் லேர்னிங்கும் வந்து இவங்க கோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மோட்டார் ஸ்கில்ஸை தான் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஹியூமன்ஸ் எப்படி வந்து கையை காலை அசைப்பாங்களோ அதே அளவுக்கு மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க மெஷின் லேர்னிங். அது மட்டும் இல்லை, இதில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $1 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சவுத் கொரியன் ஜெயண்ட் ஹிண்டேயோட கொலாப் பண்ணி தான் வந்து இந்த ரோபோட்டிக் ஒர்க்ஸ் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்து இவங்க ரெடி பண்ண போகிறாங்க, அதாவது ஹியூமன் லைக் ரோபோட்ஸ். ஸோ இந்த ரோபோட்ஸ் எதுக்கு இவங்க ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் டேக்கிங்காக, எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிற அளவுக்கு வந்து இவங்களுடைய மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஒரு கேர் டேக்கிங் ரோபோட்ஸ் வந்து கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்த டான்சிங் ரோபோட்ஸ் வந்து டூம் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நெட்டிசன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஹைலி ஸ்கில் ரோபோட்ஸ் தேவையில்லை, இது ரொம்பவே ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் ஹேண்டலில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரோபோட்ஸ், அதாவது அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய ரோபோட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை தேவையில்லையா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இகாமர்ஸ் ஜெயண்ட் அமேசான் வந்து இந்தியாவில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது 2021 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க யூஎஸில் லான்ச் பண்ண அதே ப்ரோக்ராம் தான். யூஎஸில் இப்போ இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் ப்ரிவிலேஜ்காக அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்லையும் அப்படி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரோக்ராமில் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறாங்க. கூடவே வந்து இன்டர்ன்ஷிப், அதாவது பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் வந்து இவங்க பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால அவங்க படிக்கும் போதும் வந்து ஸ்மால் இன்கம் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்பவே வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி யூஎஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாலையும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. 2021 ரிலையன்ஸ் ஜியோ யூசர்ஸ் எல்லாருமே ஃப்ரீ கால்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வெளியாது. இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ட்ராய் வந்து ஜனவரி 2021 வரைக்கும் தான் வந்து ஐயூசி சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஐயூசி சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ யூசர்ஸ் வந்து நான் ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து கால் பண்ணும்போது வந்து 6 பைசே பர் மினிட் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஜனவரி 2021 கம்ப்ளீட் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் இதை ரெனியூ பண்ணுறதோ எதை பற்றியுமே வந்து ட்ராய் டிஸ்க்ளோஸ் பண்ணலை, ஜியோவும் எதுவுமே சொல்லலை. அதனால் வந்து 2021 வந்து ஜியோ டு நான் ஜியோ யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீ கால்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. சாம்சங் இந்தியாவில் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே உங்களுக்கு ப்ரைஸ் கட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M01 M01s இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து $500 ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து $500 கம்மியாக வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சாம்சங் கேலக்ஸி A31s இதில் வந்து உங்களுக்கு லான்ச் ப்ரைஸ்லேருந்து $2000 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. கூடவே உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி பட்ஸ், அதுக்கப்புறம் பட்ஸ் லைவ் இது ரெண்டுமே வந்து $3000 வரைக்கும் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைனில் வந்து இப்போ ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சாம்சங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து சாம்சங்குடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு $4000 வரைக்கும் கிஃப்ட் கூப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங்குடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இது வந்து பெஸ்ட் டைமாக இருக்கும். சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் S21 சீரிஸ் ஜனவரி 14 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜஸ் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் வந்து இதோட கம்ப்ளீட் அவுட்லுக் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ரியல் இமேஜஸில் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக நம்ம பார்த்த மாதிரி லைவ் இமேஜஸ் தான். ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் யூனிட் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிளியராக தெரியுது. கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின் பெசில்ஸோட இது லான்ச் ஆகுது. ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அவுட்லுக் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இங்கே ரிவீல் ஆயிருக்க கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய ஃபேண்டம் வயலட் கலர் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது S21 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு எக்ஸலண்ட் அவுட்லுக்கோட சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் ஜனவரி 14 அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, யூஎஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒருவேளை யூஎஸ் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் உடைய ப்ரீ ஆர்டர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீ புக்கிங்கில் ஆஃபர்
ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக $60 வரைக்கும் உங்களுக்கு ஆக்சசரிஸ் வந்து ஆஃபராக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸுடைய ப்ரீ புக்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விவோடைய Y சீரீஸில் விவோ Y20A ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய Y சீரிஸ் அவுட்லுக் தான். ரியர் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh பேட்டரி, ஸ்னாப்டிராகன் 439ல் 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்தியாவில் 11,490க்கு ஒரு எக்ஸலண்ட் அவுட்லுக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை விவோடைய Y சீரீஸில் விவோ Y20 2021 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மலேசியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுவும் வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் தான். மீடியாடெக் ஹீலியோ P35 இவங்க கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சோட. இதுவும் 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கூடவே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அப்ராக்சிமேட்டாக 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்ஜி மறுபடியும் அவங்களுடைய ஸ்டைலோ சீரீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. எல்ஜி ஸ்டைலோ 7 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர்ஸும் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரெடெசஸர் ஸ்டைலோ 6 விட ரொம்பவே பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க, ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு நீட் அவுட்லுக்கோட உங்களுக்கு ஸ்டைலோ 7 லான்ச் ஆகும் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, எப்போவுமே எல்ஜியுடைய ஸ்டைலஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லாவே கூடவே வந்து உங்களுக்கு ஸ்டைலஸ் பென் வந்து கொடுப்பாங்க. அதாவது சாம்சங் நோட் சீரீஸில் எப்படி எஸ் பென்னோ அதே மாதிரி எல்ஜியுடைய ஸ்டைலஸ் பென் வந்து ரொம்பவே பாப்புலர். அது மட்டும் இல்லை, எல்ஜி ஸ்டைலோ 7 வந்து ஒரு 5G சீரீஸாக தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. மைக்ரோமேக்ஸ் உடைய சப் பிராண்டு கீழே 2021 பிகினிங்ல 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எஸ் ரீசெண்டாக பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் வந்து 4 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் அதாவது மாடல் நம்பர்ஸோட லிஸ்டிங்காக இருக்குது. இதோட மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து E6546, X755, E7748, X379. ஸோ இந்த மாடல் நம்பர்ஸ் பார்க்கும்போது நோட் சீரிஸோட அப்கிரேடட் வெர்ஷன் இவங்க கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து 2021 4 புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒப்போடைய பாப்புலரான ரினோ சீரீஸில் ஒப்போ ரினோ 5 குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. குளோபல் அப்படின்னு சொல்லும்போது வியட்நாமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ குளோபலாக வந்து இவங்க 4G ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் மீடியாடெக் டைமென்சிட்டி 720ல் இவங்க கொடுத்துருந்தாங்க. பட் குளோபலாக ஒரு 4G வேரியண்ட்டாக வந்து இவங்க ஸ்னாப்டிராகன் 720ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாலையும் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் 44 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, 4310 mAh சூப்பர் AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வியட்நாமில் அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணி வேல்யூக்கு 28,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒப்போ ரினோ சீரீஸ் உடைய ரினோ 5 இந்தியாவில் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்னாப்டிராகன் 720ல் லான்ச் ஆகும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விவோ உடைய சப் பிராண்ட் iQoo கீழே புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் iQoo 7 ஜனவரி 11 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் அவுட்லுக் எக்ஸாக்டாக உங்களுக்கு iQooட 5 Pro எப்படி இருந்ததோ, அதாவது ஒரு BMW எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒயிட், ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 888 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட AnTuTu ஸ்கோர்ஸ் அதாவது பெஞ்ச் மார்க் ஸ்கோரும் ரிவீலாக இருக்குது. ஸ்கோர்ஸ் வந்து 7.5 lakhs மேலே இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ iQoo கீழே ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 11 iQoo 7 லான்ச் ஆக போகுது. ரியல்மியுடைய புது காய் சீரீஸ் பற்றி நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ரியல்மி V15, V15 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ ரியல்மி V15 நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 800Uல 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ V50 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்னாப்டிராகன் 888 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட ரீட்டைல் பாக்ஸ் அவுட்லுக் எல்லாமே ரிவீலாக இருக்குது. ரீட்டைல் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஒரு ஃபங்கி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. V15 Pro உடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒப்போ ரினோ 5 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சென்சார்ஸ்லாம் அலைன் பண்ணியிருக்காங்க. பட் பிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு லீப் ரியல்மி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்போடைய ரினோ 5 சீரீஸ் மாதிரியே தான் உங்களுக்கு ரியல்மியுடைய V15 Pro ஜனவரி 1 இல்லைனா 2nd வீக்குள்ள சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. போக்கோ M2க்கு இந்தியாவில் ஸ்டேபிள் MIUI 12 அப்டேட் வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போக்கோ M2 வச்சிருந்தீங்கன்னா இந்த அப்டேட் செக் பண்ணி பாருங்க. இதோட ஃபைல் சைஸ் 504 MB. ஸோ உங்களுக்கு இருந்த சில லேக் அண்ட் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இந்த அப்டேட் மூலிமா கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டிசம்பருடைய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இருக்குது. ஸோ போக்கோ M2 யூசர்ஸ் எல்லாம் இந்த
இந்த அப்டேட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். போக்கோ பிராண்டு கீழே புதுசாக 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இசி சர்டிஃபிகேஷனில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங்காக இருக்க மாடல் நம்பர்ஸ் பார்க்கும்போது இது போக்கோ உடைய எஃப் சீரீஸில் ஒன்று, இன்னொன்று போக்கோ உடைய எம் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து M2012 K11AG, இன்னொன்று M2102 J20SG. ஸோ இந்த மாடல் நம்பர்ஸ் பார்க்கும்போது வந்து இது போக்கோ உடைய எஃப் சீரீஸில் போக்கோ F2 இல்லைனா F3 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே போக்கோ உடைய எம் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M3க்கு சக்ஸஸராக M3 ப்ரோவாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே லிஸ்டிங்காக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து முதல்ல குளோபலாக தான் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். போக்கோ M2 உடைய MIUI 12 அப்டேட்டுக்கான ஃபைல் சைஸ் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், போக்கோ M2க்கான ஸ்டேபிள் MIUI 12 அப்டேட் உடைய ஃபைல் சைஸ் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் ஹீலியோ G80. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஷர்மா. கங்க்ராச்சுலேஷன் ஷர்மா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.